கட்டாரில் இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்த இலங்கையர்கள் மூவரினதும் சடலங்களை நாளை நாட்டுக்கு கொண்டு வர நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் பெரிய நிலாவணியைச் சேர்ந்த மூவரே உயிரிழந்துள்ளனர். கலாமோகன் கஜானந்தன், தங்கராசா ராஜீவ் கிருஷாந்தன் மற்றும் சின்னையன் கோபி என்ற 3 இளைஞர்களே விபத்தில் உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த 3 சடலங்களும் கட்டாரில் உள்ள ஹமாட் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த விபத்தில் காயமடைந்த மற்றொரு இலங்கையரும் ஹமாட் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்களரந்தனியே குறிப்பிட்டார். நேற்று முன்தினம் சிறிரக வேன் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இவர்கள் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. பபலியா போய் 7 மாதம் பழமையாக காசு அனுப்பித்திருந்தவர் இப்போ சனிக்கிழமை தான் இந்த தகவல் கேள்விப்பட்டோம் செத்துட்டாருண்டு. இப்போ எந்த ஒரு நிலைப்பாட்டிலையும் இல்லை.